அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாஜக கொடி தாமரை சின்னத்துடன் கூடிய தொப்பிகள் எடுத்து வந்த கண்டெய்னர் லாரி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. பாஜக கொடி தாமரை சின்னத்துடன் கூடிய தொப்பிகள் எடுத்து வந்த கண்டெய்னர் லாரி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்கிட கேட்கலாம். கார்த்திகேயன் வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். சென்னை வில்லிவாக்கம் கண்டெய்னர் லாரியில் கொண்டு வரப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த கொடிகள் மற்றும் தொப்பிகளை தற்போது தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து இது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலுக்காக ஒவ்வொரு கட்சிகளும் அவர்களுடைய வேட்பாளர் மற்றும் சின்னங்களை அறிவிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வரும் நிலையில் ஹரியானா மாநிலத்தில் இருந்து வரவழைக்கப்பட்ட லாரியினை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தற்போது சோதனை மேற்கொண்டனர். தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் கண்டெய்னர் லாரியை பறிமுதல் செய்து சம்பந்தப்பட்ட நபர்களிடம் தீவிர விசாரணை செய்தனர். சென்னை வில்லிவாக்கம் அருகே தேர்தல் பறக்கும் படை மற்றும் வில்லிவாக்கம் காவல்துறை இணைந்து நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலுக்காக தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்துக்கு இடமான வகையில் ஹரியானா மாநிலத்திலிருந்து வந்த கண்டெய்னர் லாரி ஒன்றை நிறுத்த முயற்சித்தனர். ஓட்டுநருக்கு மொழி தெரியாததால் இதில் மொழி பேசுவதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் ஓட்டுநருக்கும் இடையே புரிதல் தன்மை இல்லாமல் இருந்தது. இதனை அடுத்து சம்பந்தப்பட்ட ஓட்டுநரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்த வில்லிவாக்கம் காவல்துறையினர் மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் இது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். மேலும் அந்த கண்டெய்னர் வாகனத்தில் கொண்டு வரப்பட்ட பொருட்களை சோதனை செய்த போது அது தற்போது நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலுக்கான பாரதிய ஜனதா கட்சியின் கொடிகள் மற்றும் தொப்பிகள் உள்ளிட்டவை அந்த மூட்டைகளில் அடுக்கி வைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து எங்கிருந்து யாருக்காக இந்த பொருட்களை கொண்டு வந்தார்கள் என்ற விசாரணை மேற்கொண்ட போது வடசென்னை மற்றும் மத்திய சென்னை உள்ளிட்ட பாராளுமன்ற தொகுதியில் நடைபெறும் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்காக மேலும் மத்திய சென்னையில் திறக்கப்பட உள்ள ஒரு அலுவலகத்திற்காகவும் இந்த கொடிகள் மற்றும் இந்த தொப்பிகளை கொண்டு வந்தது விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் சென்னை மாநகரம் முழுவதும் இந்த கொடிகளை கட்டும் பணிக்காக இந்த கொடிகளானது ஹரியானா மாநிலத்திலிருந்து வந்திருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. மேலும் உரிய அனுமதியின்றி இந்த கொடிகளை கொண்டு வந்த லாரி ஓட்டுநர் மற்றும் லாரியின் உரிமையாளர் மற்றும் அதனை அனுப்பி வைத்த நபர்கள் குறித்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.